அவ எனக்கு பண்ண துரோகத்தை விட நீங்க இப்ப எனக்கு பண்ணதுதான் ரொம்ப வலிக்குது. மீரா, அவன் பண்ணதெல்லாம் மறந்துட்டீங்கல்ல? என் அக்கா இன்னைக்கு படமா தொங்கிட்டு இருக்காளே, என் குழந்தை இன்னைக்கு அம்மா இல்லாம நிக்கிறாளே வலிமா, எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. என் அக்காவோட நினைப்பு உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லல்ல வலிமா? மீரா, 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 நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு எனக்கு நீ எப்படியோ அதே மாதிரி தானே கண்மணியோ. அப்படியா வலிமா? நீங்க அப்படி நினைச்சிருந்தா இன்னைக்கு இப்படி பண்ணிருக்க மாட்டீங்களே. உங்களுக்கு நான், இந்த குடும்பம், என் அக்கா எல்லாத்தையும் விட நீங்க தூக்கி வளர்த்த உங்க மாறன் தான் பெருசா போச்சுல. நான் தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணிருக்கணும். அன்னைக்கு அவ மட்டும் அந்த ஒரு தப்ப செய்யாம இருந்திருந்தா என் அக்கா எனக்கு உயிரோட இருந்திருப்பால. ராகவமாவும் நல்லா இருந்திருப்பாரு. கனிக்குட்டி அவங்க அப்பா அம்மா கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பாளே. மாமாவை பாத்தீங்களா? சிங்கம் மாதிரி வாழ்ந்த மனுஷன் இப்போ வீட்டுக்குள்ளேயே இருக்காரு. நீங்க போங்க, உங்க மருமகன் கூட சந்தோஷமா இருங்க, பேசுங்க, அவனுக்கு சமைச்சு போட்டு கொடுங்க, அவனை நல்லா பாத்துக்கோங்க. அத நான் தடுக்க முடியாது, அந்த உரிமையும் எனக்கு கிடையாது. மீரா, அதுதான் வலிமா உண்மை. என்னால எங்க அம்மாவை தடுக்க முடியும், உங்களை தடுக்க முடியாதுல்ல. ஆனா ஒண்ணு வலிமா, கனியா அவன் கூட கூட்டிட்டு போறத என்னால அலோவ் பண்ண முடியாது. இனி எந்த சிச்சுவேஷன்லயும் கனி அவன் கூட பேசக்கூடாது. அதையும் மீறி பேசினானா அடுத்து நான் எடுக்கிற முடிவு உங்க யாராலையும் தாங்கிக்க முடியாது. மீரா, உன்னை ஊர் உலகத்துல எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? கேட்கவே பயமா இருக்குடா. என் அக்காக்கான அதே நிலைமை என் குழந்தைக்கு வந்துருமோன்னு பயமா இருக்கு. ஏய், என்ன கோவம் வருதா? வேண்டாண்டா, எங்களை விட்டுடு. என் குடும்பம் அங்க செதறி போய் கிடக்குது. குடும்பத்துல ஒரு துளி நிம்மதி கூட இல்லடா. உன் அண்ணனை பார்த்தல, குடிச்சு குடிகாரனா ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த குடும்பத்துக்கு இப்போ இருக்கிற ஒரே ஆறுதல் நான் மட்டும்தான். இந்த குடும்பத்துக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு சின்ன சந்தோஷம் கனி மட்டும்தான். அது என்கிட்ட இருந்து தொலைச்சிடாத. என்ன உயிருக்கு உயிரா லவ் பண்ற, என் மேல உயிரே வச்சிருக்கேன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன் மனசுல கொஞ்சமாவது எங்கேயாவது ஒரு மூலையில என் மேல இருக்கிற காதல் ஒரு துளி மிச்சம் இருந்தாலும், என் மேல கொஞ்சமாவது உனக்கு பயம் இருந்தா இனிமே கனி பக்கம் நீ வரக்கூடாது. அவளை விட்டுரு. உன்னை கையெடுத்து கும்பிடுற, எங்களை விட்டுடு. அவ பக்கம் தலை வச்சு படுக்காத, எங்களை நிம்மதியா வாழ விடு. ஏய் விளாடாதடா. வரல தல, புகை கண்ணில் பட்டா நைட்டு தூங்க மாட்டேன். இப்போ பார்த்துட்டு ரவுடி, காலையில ஏன் ரவுடி என் கூட பேசல? ஸ்கூலுக்கு போனேன்னா ஸ்கூல்ல கிளாஸே கவனிக்க முடியல. உன் ஞாபகமாவே இருந்துச்சு தெரியுமா? என் மேல ஏதாச்சும் கோவமா சொல்லு. டேய் கத்தி, வண்டி சாவி எடு. தல அது எடுறா. என்ன ரவுடி, என்கிட்ட பேச மாட்டியா? ரவுடி, இந்த தல எங்க போற? ரவுடி, திடீர்னு ஏன் வலியம்மா
பேச மாட்டான். நான் அன்னைக்கு ரவுடி கிட்ட ஏதாவது கோவமா நடந்துக்கிட்டேன்னா, சண்டை போட்டேன்னா, சி சி, சி அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறா? தப்பு செஞ்சதானே பேசாம இருக்கணும். நான் தான் எந்த தப்புமே பண்ணலையே. ரவுடிக்கு என்ன பிடிக்கலையா? என்ன வெறுத்துட்டானா? ஐயோ பாப்பா, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. உன்னை யாருக்காவது பிடிக்காம இருக்குமாடா? அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க கூடாது. என் வெள்ளை கட்டியில அம்மாவும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்பாவும் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. இப்போ என்ன பார்த்துக்கிட்ட ரவுடியும் என் கூட பேச மாட்டேங்கிறான். இப்படி பண்றான். நான் என்னதான் பண்றது? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் அங்கிள். யாரு? உங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். ரொம்ப நல்லவன். எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கான் தெரியுமா? அவனை இப்ப என்னால பார்க்க கூட முடியல. அவன் கிட்ட பேசவே முடியல. ஏன், என்னாச்சு? தெரியல, அதான் கஷ்டமா இருக்கு. டேய் சித்து, ஃப்ரெண்டு மனசு கஷ்டமா இருந்தா சந்தோஷப்படுறதா பண்ணும். நீ பண்ணியா? என்ன பண்றதுப்பா? சித்து, அன்னைக்கு நீ ஐஸ்கிரீம் கேட்டல, ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? நிஜமாவா சொல்றீங்க? ம். ஆனா நீ மட்டும் இல்ல, கனியும் வரணும். ப்ளீஸ், எனக்கு வேண்டாம் அங்கிள். அம்மா திட்டுவாங்கன்னு பயமா இருக்கா? ஆமா, ஏற்கனவே என் மேல நிறைய கம்ப்ளைண்ட். உங்க அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஒரு நாள் சாப்பிடறதால ஒன்னும் ஆக போறது இல்ல. வா. கனி, நான் ஆன்ட்டி கிட்ட சொல்லிக்கிறேன். எங்க டாடி ரொம்ப பெரிய ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாரு. அதுல நிறைய வெரைட்டி இருக்கும். வா வா போலாம். வீராக்கா, வீராக்கா, அக்கா, என்ன மலர், ஏன் இப்படி ஓடி வர? கனி வந்தாளா? கனியா? கனியை எப்பயும் நீ தானே கூட்டிட்டு வருவ? ஐயோ இல்லக்கா, நான் ஸ்கூல்ல போய் கேட்டேன். பாப்பா ஸ்கூல்ல இல்ல. என்ன சொல்ற நீ? நான் ஸ்கூல் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன். அவளை எங்கேயுமே காணோம். இல்லையா? அவ நிறுத்தி வச்ச இடத்துல சைக்கிள் அப்படியே நிக்குது. ஐயோ, என்ன சொல்ற? நீ நல்லா தேடி பாத்தியம்மா? வீரா, என்ன குழந்தைய காணோங்கறா? எங்க போயிருப்பா அவ? அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ஏற்கனவே அவளுக்கு ஃபுட் பாய்சன் ஆச்சு. இன்னைக்கு குழந்தைய காணோம். யாராவது கடத்திருப்பாங்களோ? வீரா, வீரா என்ன யோசிக்கிற? எங்க போயிருப்பா அவ?